ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க, சிபிசிஐடி விசாரணைங்க, நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க, 2 வருஷம் ஆச்சுல, என்ன விசாரிச்சு கொண்டு வந்தீங்க? உங்களை எப்படி நாங்க நம்புறது? நாங்க போறான்னா நாடகம், நீங்க போறான்னா நேர்மையான போராட்டமா? எப்படி இது? அப்ப நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது போராட்டம் எல்லாம் நாடகம் தானா? நீங்க கொடுத்த வாக்குறுதி, நான் வந்தவன கொடைநாடு கொலையை கண்டுபிடிச்சு 2 மாசத்துல நீதியை நிலைநாட்டுவேன் சொன்னீங்களா இல்லையா? இதே பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த காணொலி வரும்போது கொதிச்சு எழுந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா? அதெல்லாம் நீங்க இங்க இருந்தீங்கன்னா இப்ப சொல்றது சரி, நடவடிக்கை எடுக்கும் அரசு, ஒரு நம்பிக்கை வரும். எதுவுமே செய்யலையே. நீங்களும் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, நாங்களும் போராடக்கூடாது, போராட இடமும் தர மாட்டீங்க, பேசவும் விட மாட்டீங்க. அப்புறம் யாருமே கேள்வி கூடாது, நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க. எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி, அப்படி ஆட்சி